என்னோட பேச்சுலர் சண்டே இப்படிதான் போச்சு. எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர். நான் நியூ இயர்க்கு அப்புறம் அப்லோட் பண்ற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ சண்டே அப்படின்றதுனால ரொம்ப பொறுமையா எந்திரிச்சு பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருந்தேன். நான் பெருசா வீடு ஃபுல்லாமே வீடியோல காட்டுனதே இல்ல அப்படின்னு நெனைக்கிறேன். இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காட்டிட்டு இருக்கேன். எழுந்திரிச்சு வந்த பின்ன டீ போட்டு வச்சிருந்தாங்க. பிளாக் டீ இருந்துச்சு. இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு, இந்த கோல்டுக்கும், தடுமத்துக்கும் அது ரொம்ப வந்து சூப்பரா இருந்துச்சு குடிக்கிறச்சுல. தென் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சு. நேத்து முந்தின நாள் வாங்குனது. அதோட சேர்த்து கொஞ்சம் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணிட்டு நானே தோசை சுட்டுட்டேன். இது முந்தின நாள் வாங்குன வீரத்தழும்பு. வெங்காயம் போடும்போது கை ஃபுல்லா எண்ணெய் தெறிச்சுட்டு, அப்போ கொஞ்சம் பெயினா இருந்துச்சு. அப்புறம் நார்மல் ஆயிட்டு. தென் இதுக்கப்புறம் தோசை வந்து இந்த மாரி தான் இருந்துச்சு. இது கரெக்ட்டாவே வரவே இல்ல. இந்த புக் தான் நான் நியூ இயர்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒட்டாரம். நல்லா இருக்கு. இது வரைக்கும் ஒரு 20 பக்கம் வாசிச்சிருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். நியூ இயர்க்கு எடுக்கிற ரெசல்யூஷன்ல இதையும் சேர்த்து எடுத்து இனிமே எல்லாரும் புக் வாசிக்க ட்ரை பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து புக் வாசிச்சுட்டு இருந்தேன். இப்பலாம் புக் வாசிக்கிறத ரெகுலர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் வாசிக்க மாட்றேன். ஆனா இப்ப கொஞ்சம் ரெகுலர் ஆக்க ட்ரை பண்ணிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் புக்ஸ் வாசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் வாசிச்ச டயர்ட்ல சாக்கோஸ் இருந்துச்சு. பாலெல்லாம் இல்லாம வெறுமனே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு நான்வெஜ் இல்லாம வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே கடைக்கு போயிட்டு மஷ்ரூமு, அந்த பிரியாணிக்கு தேவையான கேரட்டு, பீன்ஸு அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு நாங்களே சமைக்க ஆரம்பிச்சுட்டோம். எங்ககிட்ட குக்கர் வேற கிடையாது அப்படிங்கிறதுனால, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த மாரி பண்றதுக்கு. வித்தவுட் குக்கர்ல பிரியாணி பண்ற ரெசிபிலாம் பார்த்துட்டு, டுட்டோரியல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியோட அளவெல்லாம் சரி பார்த்து வந்து பிரியாணிலாம் வச்சுட்டோம். தொட்டுக்க வந்துட்டு முட்டையும், சம்பலும் வச்சிருந்தோம். ஒரு தயிர் பாக்கெட் தான் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் தயிர் கம்மியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து பொறுமையா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 பேர் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சோம். ஏன்னா பெருசா வந்துட்டு 2 பேருக்குமே சமைக்க தெரியாது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கோம் அப்டின்னே சொல்லலாம். முன்னாடிலாம் வந்து நெருப்புனாலே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வீரத்தெலும்பு கையில வாங்குற அளவுக்கு வந்து பயம்லாம் போயிடுச்சு. அப்புறம் பொறுமையா அத உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். டின்னருக்கும் சேர்த்து இந்த பிரியாணிய பண்ணிட்டோம். திரும்ப திரும்ப சமைக்கிறது கஷ்டமா இருக்கு அப்டிங்கிறதுனால, அதுக்கப்புறம் 2 ஷூட் இருந்துச்சு. அந்த ஷூட்டையும் முடிச்சுட்டு, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாட்டா, பாய் பாய்.